ಪ್ರೀತಿಯೇ ನಂಬಿ ಹೇಳೋ ನಿನ್ನ ನಂಬುವೆ ನಿನ್ನ ನಂಬುವೆ ನಿನ್ನನ್ನೇ ನಂಬಿರುವೆ ನಿನ್ನ ನಂಬುವೆ ನಿನ್ನನ್ನೇ ನಂಬಿರುವೆ ನಿನ್ನ ನಂಬುವೆ ನಿನ್ನನ್ನೇ ನಂಬಿರುವೆ ನಿನ್ನ ನಂಬುವೆ ನಿನ್ನನ್ನೇ ನಂಬಿರುವೆ ನಿನ್ನ ನಂಬುವೆ
ಸಾರುವೆನು ನಿತ್ಯ ಭಾಗ್ಯವ ಪಡೆಯಿರಿ ಎಂಬ ವಾರ್ತೆಯ ಸಾರುವೆನು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ ನಮ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಸ್ತುತಿ ಮಾಡಿರಿ ನಮ್ಮ ಯೇಸುವಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿರಿ ಎಲ್ಲವಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 ಎಲ್ಲ ಸಂಬಂಧಿಸಿದ ಏಕ ದೇವಾದಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಎಲ್ಲರೂ ಬಲಪಡಿಸೋಣ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಸ್ತೋತ್ರಪ್ಪ என் நாட்கள் முடியும் வரை எல்லாரும் சேர்ந்து என்னோட கூட என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். ஜெபமான காலைகளில் என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் உண்மையான ஒரு வார்த்தையாக 52வது வாரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். தேவன் நம்முடைய துதியில வாழ்க்கையில போன வருஷம் எல்லாம் மகிமைப்பட்டாரா எண்ணி பார்த்து நன்றியோடு என் நாட்கள் சொல்லுங்க, என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆமென். கண்களை திறந்து சொல்லுங்க ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா? கடைசி ஆண்டவர் நம்மள நம்மள 52 வரைக்கும் அப்படிலாம் இல்லை. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நான் இப்படி நீங்க ஐயோன்றத வர அப்படிங்கிறத விட ஆண்டவர் நம்மள ஜீவனோட 52 வாரம் வச்சிருக்காரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க நம்மள ஜீவனோட வச்சிருக்காரு. பக்கத்துல இருக்கிறதுனா சாட்சி. ஆமென். ஐயோலாம் இல்லை, அதெல்லாம் ஆதிகாலத்தில். ஆமென். ஆண்டவர் ரொம்ப பிராக்டிகலான ஒரு தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஜீவனோடு வச்சிருக்காருன்னா நம்ம சாட்சி, குடும்ப சாட்சி, சபை சாட்சி, விசுவாசிகள் சாட்சி. இது நம்ம பலத்தினால மட்டும் இல்லை, அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம பலத்தால இல்லை, நம்ம பரிசுத்தத்தினால இல்ல, நம்ம சத்துவத்தினால இல்ல, நம்ம ஞானத்தினால இல்ல, அனுபவத்தினால இல்ல, படிப்பினால இல்ல, அவருடைய கிருபையினால. ஆமென். அவருடைய கிருபையினால வேற எதுவும் கிடையாது. அவர் தீர்மானிச்சாரு நம்ம ஜீவனோட இருக்கோம், அவ்வளவுதான். ஆமென். கிவ் அண்ட் டேக் எல்லாம் ஒண்ணும், எல்லாம் அவருடைய முடிவு இன்னைக்கு. அதனாலதான் நாம் ஜீவனோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் நம்பிட்டு வந்தீங்க இன்னைக்கு? ஆண்டவரே நான் சொல்றதுக்கு முன்னாடி கை தூக்குறேன். நான் என்ன சொல்லுவேன், நெகட்டிவாக சொல்லுவேன். ஆமென். எத்தனை பேர் நம்பிட்டு வந்தீங்க? ஆண்டவரே நீங்க என்ன உணர்த்த போறீங்க இன்னைக்குன்னு? எத்தனை பேர் நம்பிட்டு வரீங்க? ஆண்டவரே புது வருஷத்தை
உங்க கையில ஆண்டவரே நிச்சயத்தை வச்சிருக்கீங்கன்னு எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கு? நம்பிக்கை இல்ல நிறைய பேர் இருக்கு. ஏன் இல்ல? ஏன் இல்ல? ஏதோ ஒண்ணு வச்சுக்கீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்ல தெளிவுள்ள ஒரு கோட்பாடு உள்ள தேவன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கட்டுப்பாட்டின் ஆவியானவர் சொல்றார். ஹல்லேலூயா. சொல்லுங்க நல்ல சத்தமா ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு வாழ்க்கையில கட்டுப்பாடு இருக்கு? சபைக்கு கட்டுப்பட்டு, குடும்பத்திற்கு கட்டுப்பட்டு, திட்டங்கள் செயல்கள் எத்தனை பேருக்கு? ஆமென். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்திக்க, நாளைக்கு உன் நடுவுல பெரிய காரியங்களை ஹல்லேலூயா ஒழுங்கின்ற. ஹல்லேலூயா. கிறிஸ்தவமே எந்த அளவுக்கு அவருடைய திட்டத்திற்கு நம்மளை இணைத்துக் கொள்கிறோம் என்பதில் தான் அடங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம நினைக்கிறது ஆண்டவர் செய்யணும் இல்ல, அவருடைய சித்தத்தை என் வாழ்க்கையில அவர் நடத்துறதுக்கு என்ன நான் ஒப்பு கொடுக்கணும். அவன் இப்ப இந்த வார்த்தையை சொன்னா கொஞ்சம் அர்த்தம் இருக்கும். இப்ப சொல்ல முடியுமா? உண்மையா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். சொல்ல, என் நாட்கள், என் உண்மையாய் நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லணும். ஏன்னா அவர் தான் நமக்கு விடிவு காலம் எதிர்காலம் எல்லாம். என் சுவாசம் உம்மையே உம்மையே என் நாட்கள் முடியும் வரை
நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. சொல்லுங்க, உந்தன் கிருபைகள், உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. சொல்லுங்க, நீர் செய்த நன்மைகள், நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை.
செய்பவர் நீரே. ஐயா நீரே. சொல்லுங்க, நன்றி செலுத்தி. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே. ஐயா நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே. ஐயா நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி
செய்தார் என்ற நன்றி உணர்வு நமக்கு இருக்கும்னா உள்ளம் நிரம்ப சொல்லுங்க, ஆண்டவரே நான் எம்மாத்திரம், நான் எம்மாத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில நீர் இந்த காரியங்கள் எல்லாம் இந்த வருஷத்துல செய்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம். எங்கள் கரங்களை நீர் பலப்படுத்தி இருக்கிறீர், உயர்வை கொண்டு வந்திருக்கிறீர், ஞானத்தை கூட்டி இருக்கிறீர், இன்னும் எங்களுடைய வாழ்க்கையில ஒழுங்கு கொண்டு வந்திருக்கிறீர், பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையை புரிந்து கொள்ள செய்திருக்கிறீர். உடைய கிருபையாலே இவைகள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் உணரவோ அறிந்து கொள்ளவோ உடைய வசனத்தினால் எங்களை வழிநடத்தி இருக்கிறீர். நாங்கள் ஏமாத்துறோம், நாங்கள் ஏமாத்துறோம். சொல்லுங்க, அவரை உயர்த்தி நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. சொல்லுங்க, அப்பா உமக்கு நன்றி, நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி, நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. ஓ நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி, தகுதியின் அடிப்படையில் உங்ககிட்ட வரல ஆண்டவரே. உங்களுடைய இரத்தத்தினாலே நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். நன்றி உணர்வோடு உடைய சமூகத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். சொல்ல முடியுமா? நன்றி, உமக்கு நன்றி. நாங்கள் இதுல முதன்மையானவர்களே இல்ல, நீர்தான் ஆண்டவரே படைப்புக்கு காரணர், பாதுகாப்புக்கு ஆண்டவரே முதலானவர். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. ஐயா, ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை மகிமையில் நிறைவாக்கி நடத்தீரே. மகிமையில் நிறைவாக்கி நடத்தீர், அதற்கு நன்றி. உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ. நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோ. சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். உடைய வாய்களை திறந்து உள்ளம் நிரம்ப சொல்லுங்க, ஆண்டவரே கடந்த நாட்கள் எல்லாம் எங்களை கண்மணி போல காவல்
என்ன பண்றோங்கிறத காட்டுறதுக்கு இல்ல, ஆண்டவர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாருங்கிறத நினைச்சு அவருடைய சமூகத்துல இன்னும் அவருடைய ஆளுகைக்கு கீழே நம்மளை ஒப்பு கொடுத்து தாழ்த்துவதற்காக தான். ஆலயத்துக்கு அதுக்குதான் நம்ம வரோம். ஒருவேளை நான் இதை பண்ண போறேன், நான் அதை பண்ண போறேன், நான் அப்படி பண்ண போறேன், நான் அதை செய்ய போறேன் இல்ல. ஆலயத்துக்கு நம்ம வர்றது அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன செய்தாருன்னு நினைச்சு, வாரமெல்லாம் எப்படி நம்மளை பாதுகாத்தாரு, எப்படி இக்கட்டான நேரங்களில் நமக்கு உதவி செய்தாரு, ஆரோக்கியத்தை கொடுத்தாரு, அவர் எப்படி நம்முடைய குடும்பங்களை பாதுகாத்தாரு, எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவைகளையும் சந்தித்தாரு, எப்படி போஷித்தாரு, எப்படி பராமரித்தாரு, எப்படி பிசாசின் தந்திரங்கள் இருந்து கிரியைகள் இருந்து நம்முடைய வாழ்க்கையை விளக்கி தூதர்களை காவல் வைத்து நம்மை வழிநடத்தி வந்தாரு, எப்படி நம்முடைய பிரயாணங்களை அவர் வாய்க்க செய்தாருன்னு நினைச்சு பார்த்து நன்றி சொல்றதுக்கும், ஆண்டவரே உமக்கு நாங்கள் அடிமைகள், உங்களுடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுத்துறோங்கிற உணர்வை வெளிப்படுத்துறதுக்கு ஆலயத்துக்கு வரோம். வேற எதுக்கும் கிடையாது. சொல்லுங்க, நன்றி நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோ நன்றி. அப்படி வரணும்னா இது வருஷத்தின் கடைசி வாரம், ஏறக்குறைய 363 நாட்களுக்கு 3 நாட்கள் கண்ணின் கருவியை போல நம்மளை பாதுகாத்தாங்க. எத்தனையோ பேர் தவறி போயிட்டாங்க, எத்தனையோ பேர் வியாதி படுக்கையில பலவீனத்துல இருந்தாங்க. என் தகுதியை நான் தூக்கிட்டு வந்தேன்னா ஆண்டவர் அவமானப்படுத்துறதுக்கு அர்த்தம் அது. கிருபையாய் நம்மளை பாதுகாத்தார். அவருடைய வார்த்தையில் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருந்தார். வேதத்தில் அவர் சொன்னார் இல்லையா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு. அவர் வார்த்தையில் அவர் உண்மையா இருந்திருக்கார். பிரியமானவர்களே, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா விளங்குன்னு சொன்னார் இல்லையா, அவர் வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். கண்ணீரை தொடப்ப, காயங்களை கட்டுவ சொன்னார் இல்லையா, அவர் இரக்கமாய் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை தாங்கி சமாதானத்தை கொடுத்து நடத்தி வந்திருக்கிறாரு. அவருடைய தன்மையிலிருந்து அவர் மாறுவதே இல்லை. அவர் அதான் நினைச்சு கொண்டாட வருகிறோம் ஆலயத்துக்கு. அதுதான் வரணும். நம்ம திருப்திக்காக இல்ல, அவருடைய சந்தோஷத்திற்கு, அவருடைய சந்தோஷத்திற்கு. இடத்துல உட்கார்ந்து கண்களை மூடி 1-2 நிமிஷத்துல ஆராதனை நிறைவுக்கு வரலாம். மறக்கவே மறக்காதீங்க. இதுக்குதான் ஆலயத்திற்கு வரணும். வேதம் இதைதான் வலியுறுத்துது. எங்க போனாலும் எங்க இருந்தாலும் என்ன செஞ்சாலும் அவர் தான் நம்முடைய வாழ்க்கையின் மைய புள்ளி. அவரை சார்ந்து வாழாத ஒரு வாழ்க்கையே இல்லை. அவர் நம்மளை ரட்சித்து மீட்டு அவருடைய சொத்தாக வைத்திருக்கிறார் சொன்னா, அவரை வெளிப்படுத்துவதை தவிர, அவருடைய தன்மையை வெளிப்படுத்துவது தவிர, அவருடைய பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவதை தவிர, அவருடைய தியாகத்தை, அவருடைய இரக்கத்தை, அவருடைய அன்பை, அவருடைய மனதுருக்கத்தை, அவருடைய தாழ்மையை வெளிப்படுத்துவதை தவிர வேற எதுக்கு இந்த உலகத்தில் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படல. சிங்காசனத்தில்
வீட்டிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை பலிபீடத்தில் என்னை பரவே படைக்கின்றேனே இந்த வேலை அடியேனை திருசித்தம் போல காத்து நடத்திடுமே அடியேனை திருசித்தம் போல உம்பல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா சொல்ல முடிய செயல்கள் வார்த்தையால் விவரிக்க முடியாத அறிவால் புரிந்து கொள்ள முடியாதது ஏன்னா நீ நல்லவர் சொல்லுங்க நல்லவரே உம்மை செய்தவரே நன்றி நன்றி சொல்லுங்க திவான கந்தர ஷியரடன நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா கரங்களை உயர்த்தி நல்லவரே வல்லவரே சொல்லுங்க நல்லவரே Thank you.